வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கோம். அது நம்ம கைவிட்டு சம்டைம்ஸ் போயிருக்கோம். லைக் அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ஏதாவது கூட இருக்கலாம். எனக்கும் அப்படி நிறையவே நடந்திருக்குதுங்க. நிறைய கிடச்சிருக்குது, நிறைய என்னை விட்டு போயிருக்கு. ஆனால் எங்கிட்ட ஒரு 13 வருஷமாக என் கூடயே என்னோடய வலது கையை என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய கார் தான் நான் சொல்லுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு இதை வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. என் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் என்னை எவ்வளோ இடத்துக்கு கூட்டிகிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. நான் ஃபேமிலியாக நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். தனியாக நிறைய இடத்து நான் லாங் ட்ரைவ் போயிருக்கேன். என்னை அவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய காரை. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் விட்டுட்டு சம்டைம்ஸ் வெளியூருக்கு எதுவும் போகிறோம்னாச்சுன்னா எனக்கு எது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இது நம்ம வீட்டில் பிள்ளை மாதிரி எனக்கு தோணும். இது ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போனால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சம்டைம்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஹாப்பினஸ் அது என்னோடய கார் பார்த்துருக்கு. என்னோடய எல்லா ஃபீலிங்ஸும், அதாவது நான் ஹாப்பியாக இருந்ததையும் பார்த்துருக்கு, என்னோடய சோகம் எல்லாத்தையுமே என்னோடய கார் பார்த்துருக்கு. எவ்வளோ லக்ஸரியஸான கார்ஸ்லாம் வந்தால் கூட தி பெஸ்ட்டு கார்னு பார்த்திங்கன்னா நான் என்னோடய கார் தானே சொல்வேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய பெட்டுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.